தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவன் வெளிப்படுத்தின ஒரு சின்ன காரியம் இந்த லாஸ்ட் டேஸில் கொடுத்த இந்த மார்னிங்ஸை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி தேவன் காமிக்கிற வழியில் போயிட்டே இருங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம கூட சேர்ந்து இன்னும் 4 பேரை கொண்டு போவோம், இல்லை அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ நோவா அப்படி நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் மாத்திரம் உள்ளே போயிருக்க முடியாது. இன்னொரு 10 பேர்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, ஐயோ அவன் வரலையே இவன் வரலேன்னா கடைசியில் இவரும் வெளியில் தான் நின்றுருக்கணும். ஆனால் வேலையாக நம்ம தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து நம்ம உள்ளே போவோம்னு சொல்லிட்டு இந்த உலகமே வரலை, ஆனால் ஒரு குடும்பமாக தனியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே போகிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ திரும்பி உலகத்தை பார்க்காம நீ முன்னாடி போயிட்டே இரு தேவன் காட்டுற வழியில். இவங்க வரல அவங்க வரல, இவங்க நினைக்கல அவங்க நினைக்கல, ஐயோ இவங்களுக்காக வெயிட் பண்ணணும் அவங்களுக்காக வெயிட் பண்ணோன்னா நம்ம ரட்சிப்பை இழக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஆகவே திரும்பி பார்க்காம என்ன பண்ணு, தேவன் காமிக்கிற வழியில் போயிட்டே இரு. அவங்க நம்மளை இவங்களை ஏன்னா நீங்கள் இதை சொல்லும் போது கூட சில நம்ப மாட்டாங்க, கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம். அதனால அவங்களுக்கு எத்தப்படி கன்வின்ஸ் ஆகி நீங்கள் போகாமல் உங்களுக்கு தேவன் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னோக்கி போனால் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் லோத்தின் மனைவி அப்படி செஞ்சாலானா? செய்யலை. திரும்பி பார்த்துட்டா. திரும்பி பார்க்குறங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, விட்டுட்டு வந்ததை உலகத்தை மறுபடியும் ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால அவள் கடைசியில் அழிக்கப்படுறா, கைவிடப்படுறா. அதே போல் நம்ம இல்லாமல் கண்ணை தேவன் வச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிரந்தரம் அவர் தான். ஆகவே இவங்க அவங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பர்சனலாக நம்ம ரட்சிப்பை நம்ம இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆகவே நீங்களும் உங்களுக்கு குறிக்க அந்த ஆத்துமாக்களையும் பிடித்து கொண்டு முன்னோக்கி போய்கொண்டே இருங்கள். பின்னால் வர்றவங்கள தேவன் பார்த்துக்கொள்ள அவர் கரத்தில் விட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா உங்களுக்கான பர்சனல் ரட்சிப்பை நீங்கள் ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். நீங்கள் ரசிக்கப்பட்டு எங்கேயாவது இருந்தால் தான் அட்லீஸ்ட் இந்த மற்றவங்களுக்காக ஜெபமாவது பண்ண முடியும் இல்லையா? சரி, இன்றைக்கி நம்ம வார்த்தைக்குள்ளே போவோம். மறுபடியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம். தாவீதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக நிறையாவே நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லலாம். மறுபடியும் ஒரு தடவை படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல்ல ஒரு 4-5 வசனங்கள் படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நாளே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவனால், அப்ப காணப்படுகிறவைகள் எதுலேருந்து உண்டாச்சு? தோன்றப்படுகிறவைகள்னா நம்ம பார்க்குற விஷயத்துலேருந்து, நம்ம பார்க்குற இந்த உலகம் வரலை, பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகத்துலேருந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ தேவன் சொல்கிற இன்றைக்கும் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் எங்கேருந்து தான் வரும்? ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து தான் வரும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்றோம். யாரு என்ன பலியை செலுத்தினா? ஃபர்ஸ்ட் யாரை விட யாரு பெஸ்டான பலியை எதனால செலுத்துனாங்களாம்? விசுவாசத்தினாலே. காணிக்கை எத்தனை பேர் அப்படி கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு இப்போ நான் இந்த ஃபெய்த்தை கேட்க ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய காணிக்கை கூட நான் ஃபெய்த்தில் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதற்கான பலன் வருங்கிறதுல சந்தேகம். ஏன்னா தேவனுக்கு ஏதோ எக்கனாமி பிரச்சனை, பரலோகத்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்குப்பா, அதனால் ஏதாவது கொஞ்சம் பார்த்து போடு, 100 ரூபா போடு, ஒரு 500 ரூபாய் போடுன்னு சொல்லலை. நம்ம கொடுக்குறது எதை காமிக்குது? அதில் கூட ஒரு விசுவாசம் வேணும் அப்படின்னு காமிக்குது. அதுதான் தேவன் இங்கே சொல்கிறாரு. அடுத்து, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். பாருங்க, எத்தனை பேர் நான் காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். எனக்கெல்லாம் உண்மையிலே அந்த சந்தோஷம் நிறைய. நாளைக்கு நம்ம போய் பரலோகத்தில் இருக்கும்போது தேவன் நம்மளை கொடுத்து அப்படி சாட்சி கொடுத்தாருன்னா எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தது தான். நம்ம யாரும் பிறக்கும் போது எல்லாரும் நான் பிறக்கும் போது அப்படி கையில் ஒரு பக்கம் தங்க காசோடையும் ஒரு பக்கம் செக்கோடையும் பிறந்தேங்கன்னு யாராவது சொல்ல முடியுமானா? இல்லை. அதுக்கு தான் யோபு சொல்லாரு, நிர்வாணமாய் வந்தேன் நிர்வாணமாக போக போகிறேன். அவ்வளோதான் ஆஃப்டர் ஆல் நம்மளுடைய மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படி தானே? ஒரு துணி கூட இன்னொருத்தவங்க தான் எடுத்துகிட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம பிறந்தவனையும் பேன்னு கிடக்கிறோம். அப்போ ஒரு நர்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ ஒரு சின்ன துணி எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம நிர்வாணத்தை மூடுறதுக்கு கூட இன்னொருத்தவங்க தான் துணி கொடுக்குறாங்க ஒழிய நம்ம யாரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டுலாம் வரல, பிரின்சஸ் மாதிரி கிரீடம் வச்சுட்டுலாம் வரல. அதே நேரத்தில் போகும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எல்லாத்தையும் உருவிட்டு வேணும்னா ஒரு பேசிக்காக சில விஷயங்களை மூடிட்டு
என்ன பண்ணுறாங்க, அனுப்புவாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மக்க தானே போகுது அப்படின்னு. யாராவது ஃபுல்லாக அப்படியே தங்க காசாக வச்சு உள்ளே போட்டு உங்களை அடக்காம உப்பை தான் வேணால் போடுவாங்க. ஏன்னா ஸ்மெல் அடிக்கும், அந்த ஸ்மெல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு, சீக்கிரமாக அது கம்போஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில நேரங்கள் சில சம்பிரதாயத்தில் வச்சா கூட அதை கூட எடுத்துருவாங்க. அப்போ ஒரு பைசா கூட உனக்கு கிடையாது போகும்போது அப்படிங்கிறத சிம்பிளாக காமிக்குது. அதான் யோபு சொல்கிறாரு, நிர்வாணமாய் வந்தேன் நிர்வாணமாக போகிறேன், நான் கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போகிறது இல்லை, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த அறிவு எல்லாருக்குமே இருக்கணும். நமக்கும் தேவன் இன்னைக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, இன்னமும் கொடுப்பாரு. ஆனால் என்றைக்குமே கர்த்தருக்கு அந்த கணத்தை கொடுக்க கற்றுக்கிட்டோம்னா ஒரு நாளும் நம்மை குறித்து பெருமை வரவே வராது. அல்லேலூயா. எல்லாத்தையும் அனுபவிப்போம். இப்போ எப்படி மைக் இருக்குது நாம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி லைட் இருக்குது யூஸ் பண்ணுறோம், அதே போல் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு எது முக்கியம்? தேவன் முக்கியம். ஒரு நாளும் இதுக்காக அவர் இழந்துடக்கூடாதுங்கிறதுல கான்சியஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம காணிக்கை கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும்னா தாழ்ச்சியோடு இருக்கும். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு இருக்கும். அப்போ அங்கே வந்து தேவன் மகிமைப்படுவார். அப்போ நம்ம காணிக்கை கொடுத்து தேவன் சாட்சி கொடுப்பாரு. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏனோக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். எத்தனை பேருக்கு ஏனோக்கு மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சாகிறதுக்கு பயம் அப்படின்னு இல்லை. நான் வந்து உண்மையிலே சாகிறதுக்கெல்லாம் பயப்படுறேன். உண்மையிலே தேவ பிள்ளைகள் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா சவுலோ வந்து பவுலா மறினார், பேதுரு வந்து இரத்த சாட்சியாக மறிச்சார், பவுல்லாம் வந்து தலையை வெட்டுறதுக்கு ரெடியாக ஒப்பு கொடுக்குறாரு. எத்தனையோ பர்சிக்யூஷன்ஸ் நடந்தாலும் பயப்படாமல் இருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் ஊழியம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் துணிச்சலாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, மரணம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் இங்கே கண்ணை முடுறது அங்கே கண்ணை திறக்கிறது, அவ்வளோதான் ஒழிய இந்த உலகத்தில் நினைக்கிறவங்க ரொம்ப அப்படி பயந்துட்டுலாம் இருக்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த உடலை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். நம்ம நீங்கள் சொல்கிற அந்த ஆள் அப்படிங்கிறது இந்த சரீரம் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி. அதனால தான் ஒருத்தவங்க இறந்தோனையும் அந்த பாடி பக்கத்துலேயே தான் இருந்தாலும் போயிட்டாங்களேன்னு அழுகிறாங்க. ஆனால் என்னங்க இங்கே தானங்க படுத்திருக்கு 2 கை 2 காலோட அப்படின்னாலும் அந்த ஸ்பிரிட்டை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ தேவ பிள்ளைக்கு இந்த சரீரம்ங்கிறதே ஒரு ட்ரெஸ் மாதிரி தான். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜாக்கெட், இந்த ட்ரெஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து அந்த மண்டலத்துக்கு போயிட்டானா இந்த ட்ரெஸ் தேவைப்படும். ஈவன் நீங்கள் நீலா இங்கெல்லாம் போனால் கூட அங்கே அதுக்குன்னு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸை போட வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே புவியீர்ப்பு சக்தி இல்லை. புவியீர்ப்பு சக்தி இல்லாதனால அங்கே நீங்கள் பறந்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அதுக்குன்னு சில சிலிண்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு. அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு இந்த உடம்பு தேவை இல்லை. தேவன் சொல்கிறாரு, நீங்கள் தேவ தூதர்களை போல் நீங்கள் இருப்பீங்க பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்படின்றாரு. ஸோ இந்த உடம்புனால நம்ம ஒன்றும் இல்லை. நீங்கள் யார் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஆள் தான் நீங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, மரணத்தை பார்த்து ஏனோக்கு மாதிரி நான் போயிடணும்னு நினைக்கக்கூடாது. மரணம் அப்படிங்கிறது சிம்பிளாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை, நித்தியத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்தில் இறந்து கடைசியில் நம்மளை யார் வந்து பாப்பா, சிலர்லாம் அப்படியே தான் கான்சியஸில் இருப்பாங்க. லாஸ்ட் டேஸ் வந்துருச்சுனாலே நம்ம எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, நமக்கு யாராவது மாலை போட வருவாங்களா, ஒரு 10 பேராவது நிற்பானா, இப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. இப்படிங்கிறதுக்காகலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. தேவன் நம்ம மரணத்தை கொடுத்து சாட்சி கொடுக்குறவராக இருக்கிறாரா? நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நம்ம செய்கிறோமாங்கிறத பார்க்கணும். ஏன் நோக்கு அப்படி தேவனோடையே இருந்துட்டு திடீர்னு என்ன பண்ணுறாரு, அப்படி தேவனோடையே எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இன்னொரு தேவ மனுஷன் அதே மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, எலியா இல்லையா? எலியாவும் அப்படியே மேலே போயிடுறாரு. அடுத்து அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன்னு சாட்சி. பாருங்க, ஒவ்வொருத்தவங்களையும் குறித்து அங்கே ஒரு சாட்சி. அதுக்கு முன்னாடி பார்க்குறோம், ஆபேலினுடைய காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, எல்லாருக்குமே எத்தனை பேர் சொல்கிறீங்க என் வாழ்க்கை கர்த்தர் சாட்சி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு 4 பேருக்கு முன்னாடி பரலோகத்தில் தேவத்துக்கு முன்னாடி சொல்லணும், என் பிள்ளை எப்படி வாழ்ந்தா தெரியுமா எனக்காக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சாட்சி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே அந்த கான்சியஸ் இருக்கணும். இந்த உலகத்தில் 4 பேர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம்ம யார்கிட்ட கிரெடிட் வாங்கணும்னு ஓடணும், நம் தேவன்கிட்ட. ஏன்னா ஆஃப்டர் ஆல் மனுஷங்க நம்மளை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நோ மேட்டர்ஸ். யார் தான் நமக்கு முக்கியமான ஆளு? தேவன். அடுத்து விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என்ன காரியம்? விசுவாசம் இல்லாமல். தயவு செய்து இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணணும், அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா முடியாது. அந்த எது விசுவாசங்கிறத தான் நம்ம முதல் வசனத்தில் பார்த்தோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அதாவது என் சூழ்நிலை அப்படி அப்போசிட்டாக இருக்குது, ஆனால் தேவன் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிருவேன், நான் உனக்காக சில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், அதை மாத்திரம் நம்பி போன்னு. அப்பயும் நீங்கள் நம்பி முன்னாடி போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அப்போ நம்ம நிறைய கேரக்டர் அடுத்து பார்க்குறோம். அடுத்து நோவா, அடுத்து ஆபிரகாம் பார்க்குறோம், அடுத்து சாராள், அடுத்து வரிசையாக வர்றாங்க. நம்ம யோசேப்பு,
அடுத்து மோசே, அடுத்து பார்த்திங்கன்னா யாக்கோப்பு மட்டும் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்லணும், டீட்டெயிலாக நம்ம சொல்லலை. இவங்க எல்லாத்தையுமே பாருங்கள், வரப்போகிற பலனின் மேல் நோக்கமாக இருந்து இந்த காலத்துக்குரிய விஷயங்களை அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, தூக்கி போடுறாங்க. மோசேலாம் எதை தூக்கி போட்டார்? ராஜ வாழ்க்கையை தூக்கி போட்டார் மோசே. நீங்கள் படத்தில் பார்க்குற மோசே ஒரு கோலோடு வந்துக்கிட்டு பாவம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசேனா, அதுக்கு முன்னாடி மோசே எங்கே இருந்தார்? எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் ஒரு பிரின்சஸினுடைய மகனாக இருந்தார். அப்படி தானே கொண்டு போய் அவரை வளர்த்தாங்க. எத்தனை பேருக்கு ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு வரலான்னு நினைக்கும், ஆனால் தான் ஒரு எபிரேயன் அப்படிங்கிறத அறிந்த பிறகு இந்த வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் சரின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு ஆர்கியூ பண்ணுறாரு. பட் அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு பிரச்சனை நடந்துறதுனால அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. அப்படி போன மோசையே 80 வயசு கழிச்சு தேவன் இப்போ தான் உன்னோட காலிங்கே ஸ்டார்ட் ஆகுது, வா மறுபடியும் சொல்லி எகிப்து கூட்டிட்டு போய் அந்த மக்களை என்ன பண்ண வைக்கிறாரு, விடுதலை செய்ய. எல்லாருமே நீங்கள் இந்த பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க, தயங்குறாங்க, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம், பாராக் கொண்டு எங்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேவன் அவங்களுக்கு விசுவாசத்தை தோக்குகிறவராகவும் முடிக்கிறவருமாக இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய வைக்கிறேன். ஏன்னா வராத ஒன்று அவங்கள செய்யுங்கன்னு சொல்கிறது அவர் கிடையாது, உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்க்குறோம் இல்லையா. பாராக்கெலாம் பார்க்குறோம், என்ன சொல்கிறாரு, தெபோராவை பார்த்துட்டு நீங்கள் இல்லைன்னா நான் போக மாட்டேன், என்னடா இது இவரெல்லாம் இது கூட இந்த லிஸ்ட்டில் போட்டாங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பயந்தாலும் அந்த எதிரான சூழ்நிலையிலும் எனக்கு என்ன நடக்கும் தெரியலையே, இருந்தாலும் தேவனோட வார்த்தை சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுது, நான் போகிறேன்னு போகிறாங்களே, அதை தேவன் பார்க்குறாரு. கிதியோன் பயப்படுறாரு. மீதியானர்கள் என்ன பண்ணுவாங்களோ, எனக்கு பயமாக இருக்குது, அடையாளத்தை கொடுங்க, அற்புதத்தை கொடுங்கன்னு கேட்டாலும் சரி பரவாயில்ல நான் போகிறேன் அப்படி. உங்களுடைய பலவீனங்கள் தேவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பலவீனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடாதுன்னு தான் தேவன் சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம பயப்படுவோன்னு தெரியும், நம்ம சந்தேகப்படுவோம் தெரியும், நம்ம குழப்பிக்கிறவோன்னு தெரியும், நடுவில் ஐயோ என்ன பண்ணுறது தெரியலேன்னு தெரியும். பேதுரு என்ன பண்ணுறாரு, இயேசுவை பார்த்துட்டு தண்ணி மேலே நீங்கள் நடக்கிறீங்கன்னா நீங்கள் தான் தேவன்னா நானும் நடந்து வரேன், எனக்கு கிருபை செய்கின்றார். சரி வா அப்படின்னு நடக்கிறாரு. நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பயம் வந்துடுது, டப்புன்னு என்ன பண்ணிடுறாரு. ஆனால் தேவன் விடுறாரு, ஆனால் விடலை. எப்படியும் என்னை நம்பி 2 ஸ்டெப் எடுத்து வச்சிடல, மறுபடியும் உன்னை கரை சேர்ப்பேன்னு சொல்லி தூக்கிடுறாரு. அந்த தேவன் தான் நம் தேவன். அதனால் இது எப்படியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலலாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தான் தேவன் விரும்புகிறாரு, அதுக்கும் அவரே பலன் தர்றாரு. இன்றைக்கி கூட நீங்கள் சபைக்கு வர்றதுக்கு பலன் கொடுத்தது தேவன், தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு பலன் கொடுக்கறது தேவன். இன்னுன்னா உங்களை சுற்றி 10, 100, 1000 பிசாசுகள் உங்களை ஆயத்தமாக இருக்குது. எப்படியாவது தேவன்கிட்ட பிரிச்சிடணும், இன்னும் நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு இவன் உள்ளே போயிட்டுருக்கான், இவன் முன்னாடி நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்கானேன்னு பிரிக்கிறதுக்கு வலதே சுற்றி திரிகிறான் சிங்கத்தை போல. அதையும் மீறி அவர் உங்களை தயவாக என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளே நடத்தி வர்றாருங்கிறதா உண்மை. ஸோ அப்புறம் தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம். சிவந்த சமுத்திரத்தை எப்படி தரையை போல, உலர்ந்த தரையை போல கடந்து போனாங்கன்னு, எரிகோ கோட்டையை பார்த்தோம், ராகாப்புடைய விசுவாசத்தை பார்த்தோம். பாருங்க, ஒரு நாடே அழியுது, அவள் வீடு மட்டும் அப்படியே நிற்கிதுன்னா எத்தனை பேருக்கு இதெல்லாம் இமேஜினேஷன் பண்ண முடியுது? இப்போ திடீர்னு ஒருத்தவங்க எதிரி நாட்டுக்காரங்க படையெடுத்து சட அந்த காலத்துலலாம் எந்த ஈவிரக்கெல்லாம் கிடையாது, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ தான் சுடுவாங்க, அப்போல்லாம் வெட்டுறது கொல்றது தான். அப்படி இருக்கிற நேரத்துலையும் நான் விசுவாசமாக ஒரு சிவப்பு கயிறை தொங்க விட்டுட்டு என் குடும்பத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னா அது உண்மையிலே எவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் உங்களை அப்படி காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து கொள்ளுங்க, குடும்பத்தை சுற்றி பூசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் டேஸில் தேவன் அதை முக்கியமாக சொல்கிறாரு அப்படிங்கிற மறந்துடாதீங்க. அதனால் அவள் குடும்பம் என்ன பண்ணுச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு. அடுத்து என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு தான் கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தாவீது பார்த்தாச்சு, சாமுவேலும் இன்னும் இருக்கார். இது எல்லாத்தையும் இன்னும் விவரமாக சொல்லணும்னா டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு வர்றாரு. இன்றைக்கி நம்ம குறிப்பாக தாவீதுக்கு அடுத்து முக்கியமான ஒருத்தர் சாமுவேல். ஆனால் சாமுவேல் தாவீதுக்கு முன்னாடியே இருந்தவர். தாவீதை அபிஷேகம் பண்ணினவரே யார்? சாமுவேல் தான். சாமுவேல்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிபிஎஸ்லேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து தெரிஞ்சது. குட்டி பையனாக இருக்கும் பொழுது தேவன் சாமுவேல் கூப்பிட்டாரு. அப்போ அதுக்கு பதிலுக்கு அவர் என்ன சொன்னார்? இதோ அடியேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை போல இந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஓரளவு ஒரு 10 வயசு, ஒரு 11, 12 வயசாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. ஏன்னா தேவன் ஒருத்தவங்கள்ட்ட இப்போ சின்ன பிள்ளைகிட்டலாம் பேசினா கூட அது வாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்.
என்னதான் உட்காந்து பேசணும்னு நினச்சா கூட. அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்து, இப்போ இந்த மிட் நைட்டில் போய் எழுப்பி என்னை யாரோ கூப்பிட்றாங்க, சரி நீ அதுக்கு பதில் இப்படி சொல்லு அப்படிலாம் சொன்னாலும், என்ன எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி படுத்துரும். ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் மெச்சூராக தான் இருந்திருக்கிறாரு, கொஞ்சம் பெரிய பையனாக தான் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏலி சொன்ன மாதிரியே நான் நீங்கள் சொல்கிறதுபடியே அடுத்த தடவை என்னை ஆண்டவர் கூப்பிட்டா நான் கேட்குறேன். 3வது தடவை சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும்போது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சாமுவேல் அவர் எப்படி பிறந்தார்னு உங்களுக்கே தெரியும். சாமுவேலினுடைய கதை அப்படியாங்க, யாருன்னே தெரியாது சாமுவேல் அப்படின்னு நினைக்காதீங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தவர், அன்னாளுக்கு பிறந்தார். அன்னாளை பார்த்து மலடி என்று சொல்லி கேலி பண்ணின அந்த லேடிக்கு அருமையான ஒரே ஒரு பையனை கொடுத்தார். எப்பயுமே சில நேரங்கள் நம்ம லைஃப்லையும் சில காரியங்கள் டிலே ஆகுது அப்படின்னால தேவன் நம்மளை மறந்துடலை. எப்பயுமே உலகத்தில் பாருங்கள், நார்மலாக சிலருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ அன்னாளுக்கு லேட்டாக தான் என்னாச்சு, சாமுவேல் பிறந்தான். ஆனால் அவளுக்கு அடுத்து 2வது செகண்ட் ஒரு மேரேஜ் பண்ணவங்க, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஜென்ஸ் நிறைய மேரேஜ் பண்ணுவாங்க. அவங்களாம் பெரிய பக்திமான் மாதிரியும் தெரியல, ஆனால் அவங்களுக்கு நார்மலாக குழந்தை 2 குழந்தை நிறைய குழந்தைங்களாம் இருந்துச்சு ஆல்ரெடின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டீச் பண்ணுறாங்க இவளை, உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லைன்னு. அதே போல் பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ்க்கு லேட்டாக பிறக்குது, மற்றவங்கள மாதிரி நார்மலாக அவங்கள மாதிரி அந்தந்த ஏஜில் நடக்க வேண்டிய நடக்கலையே அப்படிங்கிறதுக்காக தேவன் அவங்கள வெறுத்துட்டாருன்னு இல்லை, தேவன் அவங்கள கைவிடலைன்னு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை உண்மையாகவே இருந்து எனக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்னா தேவன் பெரிய சாட்சியாக நிப்பாட்ட போகிறாருன்னு அர்த்தம். தேவன் மிகுந்த மகிமையான பாத்திரமாக அவங்கள வைக்க போகிறாருன்னு அர்த்தம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், அன்னாளுக்கு நார்மலாக உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 4 குழந்தை பிறந்திருந்தா கூட லிஸ்ட்டில் வந்திருக்குமானா வந்திருக்காது. ஆனால் வெயிட் பண்ணி ஊரே பேசி ஊரே சிரித்து இவளுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்காதுன்னு மல்லட்டி என்று கேவலப்படுத்தி அந்த கேவலத்தை அவர் தேவனுடைய சமூகத்தில் கொட்டி கண்ணீர் விட்டு அழுது அதை பார்த்துட்டு ஏலி என்ன நினைக்கிறாரு, ஏலிங்கிறவர் ஆசாரியர், ஏம்மா நீ என்னம்மா பைத்தியம் முடிச்சிருச்சா, இல்லை லைட்டாக தண்ணி இனி கொண்டா போட்டுட்டு வந்துட்டியா, ஓன்னு அப்படி பண்ணுறியே, புலம்புறியே. எக்ஸ்ட்ரீமான அந்த அனாயிங்கில் அந்த டென்ஷனில் போகும்போது நம்மள அறியாமல் அப்படியே புலம்ப ஆரம்பித்து அந்த சோகத்தில் அப்படியே ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணோன்னே இவளுக்கு ஏதோ லைட்டாக ஏதோ தெரியாமல் போட்டுக்கிட்டு வந்துருக்கு, இப்படி பண்ணிகிட்டு இருக்கா போலங்கிற அளவுக்கு அப்பா அவள் சொல்கிறான், நான் அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய மொத்த சஞ்சலத்தையும் தேவனுடைய சமூகத்தில் நான் ஊற்றுகிறேன், என்ன நீங்கள் அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமான என்ன இருக்குது, ஒரு சோகமான ஒரு லேடியாக இருக்கா. ஆனால் பிள்ளை பிறந்தது ஒரே பிள்ளை, நான் சொல்கிறேன் பெத்தா ஒரு பிள்ளை அப்படி பெற்றுக்கிறணும். ஒரே பிள்ளை சாமுவேல். அந்த சாமுவேலை பற்றி இன்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இல்லையா? நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ அவங்களுக்கு இந்நேரம் எனக்கு 1 பிறகுக்குள்ளே அவங்க 4 பிறந்துருச்சு, எனக்கு இருக்குள்ள அவங்களுக்கு 10 நடந்துருச்சு. ஏன் நீங்கள் உங்களோட நான் கம்பேர் பண்ணுறீங்க? ஆனால் தேவனை நம்பி போயிட்டுருக்கீங்களான்னா உங்களை இந்த மாதிரி தலைமுறை பாராட்டக்கூடியவர்களுக்கு பெரியவர்களாக மாற்றுறதுக்கு தேவன் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கலாம். யாருக்கு தெரியும்? பக்கத்தில் சொல்லுங்கள், அது நீங்களாகவும் இருக்கலாம். உங்களோட மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அதே போல் பைபிளில் நிறைய நான் சொல்லி காமிக்கலாம். நீ எப்பயுமே இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்க உடனே ஆண்டவர் கைவிட்டார். ஏன்னா அப்படி தான் அந்த காலத்துலேயும் பேசுனாங்களாம். உனக்கு நடக்கலைன்னா நீ சபிக்கப்பட்டவ, உனக்கு நடக்கலைன்னா உனக்கு கடவுள் உன்னை வெறுத்துட்டார்னு அர்த்தம். ஆனால் கடவுள் எப்பயுமே வெறுக்கிறவர் இல்லை, அவர் இவ்வளவாய் தன்னை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல் யோவான் ஞானஸ்நானன், அவருடைய அப்பா அம்மா யார்? சகரியா எலிசபெத். இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் தான் உங்களுக்கு தூக்கத்தில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருப்பாங்க. சகரியா எலிசபெத் எந்த வயசில் யோவான் ஞானஸ்நானன் கன்சீவ் ஆனாங்க? முதிர் வயதாக இருக்கும் பொழுது. அப்படி தானே, முதிர் வயதாக எலிசபெத்துக்கு குழந்தை அப்படின்னு தான் மரியாளே ஆச்சரியப்படுறா. கர்த்தரால் பெரிய காரியம் செய்ய முடியும். ஏன்னா மரியாளுக்கு எப்படி குழந்தை கன்சீவ் ஆகுது? ஜீசஸ் எப்படி வர்றாரு? இந்த உலக பிரகாரமாக இல்லாமல் ஆவியில் நிரம்பி அப்படியே ஜீசஸ் வர்றாரு. ஏன்னா இருக்கிறவர் அப்படி தான் வர முடியும், இல்லாத நம்ம தான் இன்னொருத்தவங்க மூலமாக வர முடியும். ஸோ அவங்களே பார்த்துட்டு எலிசபெத் சொல்கிறா, எனக்கு இது 6வது மாதம், கிழவியாக இருக்கிற முதிர் வயதாக இருக்க எனக்கு 6வது மாதம். அப்போ மரியாளுக்கு ஒரே சர்ப்ரைஸு, கண்டிப்பாக தேவனால் எல்லாம் முடியுங்கிறது உங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன்னா. ஏன்னா அவ்வளோ வயதான பாட்டி. நமக்கு ஆபிரகாம் சாராள் இந்த பேர் தான் ரொம்ப தெரியும், சகரியா எலிசபெத்தை பற்றி தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் ஆபிரகாம் சாராளை விட எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப சூப்பர் சொல்ல. ஏன்னா இவங்களை பற்றி பைபிளில் என்ன போட்டிருக்கு, நிறைய பேர் என்ன நினைக்கலான்னா பாவம் நல்லா ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, பைபிளில் என்ன போட்டிருக்கு, அவங்க உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார்கள். யார் 2 பேரும்? இத்தனைக்கும் சகரியா என்ன ஊழியம் செய்கிறாரு? ஆசாரிய ஊழியம் செய்கிறாரு. தேவன் பலிபீடத்தில் போய் தூபம் காட்டுற வேலையெல்லாம் செய்வார். அப்போ உத்தமனும் நீதிமானாக இருந்தவங்களுக்கு குழந்தை ஏன் லேட்டாக பிறந்துச்சு நீங்கள் யோசிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது?
அப்போ ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம், சிம்பிளா இவங்களுக்கெல்லாம் கடவுள் அனுக்கிரகம் கொடுக்கல. அப்படி இல்லை. சிலருக்கெல்லாம் தேவன் தனக்காக இவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க, இவங்களை கொண்டு நான் பெரிய ஏனென்றால் கரெக்டாக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வர வேண்டி இருந்துச்சு வழிகளை ஆயத்தம் படுத்த. அவர் தான் யோவான் ஞானஸ்தானன். அப்போ இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர் அனுப்புறதுக்கு எந்த பேர் சூப்பரான பேருன்னு பார்க்குறாரு. எனக்காக ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வயிற்றுல யோவான் ஞானஸ்தானத்தை பிறக்க வைக்கிறார். நான் சொல்கிறேன், இவங்களுக்கு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்தால் கூட இந்த ஒரு பிள்ளை பெற்று இன்னைக்கு ஊரே பேசிகிட்டு இருக்கு பாருங்க. 10 பெக்கிறது பெருசு இல்லை உலகத்தில். நீங்களாம் நினைக்கலாம், அவங்களாம் இயேசுனே சொல்லலை, கோடீஸ்வரனாக இருக்காங்க, அவங்களாம் இயேசுனே சொல்லலை, அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. தேவன் ஒன்று கொடுத்தாலும் ஊரே பார்க்குற மாதிரி உங்களுக்கு கொடுப்பார், பெஸ்ட்டாக கொடுப்பாரு. உங்களுக்கு அவர் கொடுக்குறத பார்த்து உலகம் வியக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் அவருடைய பர்பஸ் அங்கே நிறைவேற மாதிரி இருக்கும். தேவ ராஜ்யத்தில் முக்கியமான விஷயத்தை பண்ணுற மாதிரி கொடுப்பார். ஏதோ வந்தாங்க போனாங்க செத்தாங்கன்னு இல்லாத மாதிரி அவங்கள வச்சு பெரிய காரியங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு அந்த காலகட்டத்துக்கு எனக்காக வெயிட் பண்ணுறவங்க யாராப்பா இருப்பாங்க? ஏன்னா உண்மையிலே நீங்களே சொல்லுங்கள், தேவனை நம்பி வெயிட் பண்ணி வாழ்கிறவங்களும் அந்த உலகத்தில் விரல் விட்டு எண்ணிடலாம். சர்ச்சுக்கு வர்றதுக்கே நம்ம விரல் விட்டு எண்ணிடலான்னா இது உண்மையிலே எதை காமிக்குதுன்னா, தேவனை 2வது இடத்துல வச்சதை தான் காமிக்குது. ஒரு சபைக்கு போகலை அப்படிங்கிறது சிம்பிளாக எதை காமிக்குதுன்னா, அந்த சபையை அவங்க பெருசாக நினைக்கல, போகிற பெருசாக நினைக்கிறத விட தேவனை பெருசாக நினைக்கல, அந்த ஓய்வுனால பக்தியை நம்ம அனுசரிக்கணும்னு நினைக்கல. ஆகவே அங்கே சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணுறது யாருன்னா காட். சிம்பிள், அதுதான், வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அதுலேயும் ஒருத்தவங்க அவரையே நம்பி விசுவாசித்து கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். அந்த ரேர் ஆஃப் ரேர்லேருந்து தான் தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆளுகளை அவர் யூஸ் பண்ணுறார். அப்போ ரொம்ப மினிமமான ஆள்கள்லேருந்து அவர் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆள்கள்லையும் முக்கியமாக யார் இருக்கிறாங்கன்னா, சகரியா, எலிசபெத் இருக்காங்க. நான் சொல்கிறேன், யோவான் ஞானஸ்தானன் வாழ்ந்த காலங்களும் ரொம்ப கம்மி. ஜீசஸ் மாதிரி அவர் டைம் வந்தோடனே முடிச்சுட்டு அவரை வெட்டிடுறாங்க. பாருங்கள், எத்தனை பேர் தேவ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுறவங்களுக்கு நார்மலான லைஃப் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸாக இருந்தாலும் சரி, யோவான் ஞானஸ்தானன் இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி ஏதோ உலகத்தில் இருக்கிறவங்கள போல வாழ வரல. அவங்க தேவனுக்காகவே வர்றாங்க, ஒரு காரியத்தை முடிக்கிறாங்க, அதுக்கடுத்து ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பார்த்தா எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. கடவுள் இவங்கள இயேசுவை பார்த்து சொன்னாங்கங்க, சிலுவையில் தொங்குற இயேசுவை பார்த்து சொன்னாங்க, இவர் பிதா கைவிட்டுட்டார். யாருக்காவது இந்த மாதிரி சிலுவை மரணம் கிடச்சிச்சுன்னா அந்த உலகத்தில் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, இவங்களாம் சபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம ஊரில் லிட்ரலாக ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நெகட்டிவாக நடந்துச்சுனால என்ன தான் சொல்லுவாங்க, கடவுள் இவங்க கைவிட்டார், கடவுள் பேரில் இவங்க மேலே இல்லை. ஆனால் நான் 2 விதத்தில் யோசிக்க சொல்லியிருக்கேன். கர்த்தருக்குள்ளே இருந்து அவங்களுக்கு அப்படி நடக்குதா, இல்லை கர்த்தரை நம்பாமல் இருந்து நடக்குதா? கர்த்தரை நம்பாமல் இருந்து நடந்தால் அது கர்த்தர் காரணம் கிடையாது, உலகம் தான் காரணம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருந்து யோசேப்பு மாதிரி, யோவான் ஸ்நானன் மாதிரி, இயேசு மாதிரி, ஆபிரகாம் மாதிரி, சகரியா மாதிரி அனுசரிச்சிட்ருக்காங்க, போகிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யத்திற்காக அது நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய மகிமையும் வேறு லெவலில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் ரொம்ப அலசி ஆராயணும். அதனால தான் அந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ அவங்கள மாதிரி, யூ ஆர் யூனிக், யூ ஆர் ரேர். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் யாருக்காக பயன்படும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? தேவனுக்காக. இந்த ஏஜில், இந்த இடத்துல, இந்த காலகட்டத்தில், இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு தேவன் சில காரியத்துக்காக வச்சுருக்காருன்னா அங்கே எடுத்து இவங்களை யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் என் பிள்ளை என்னை நம்புன்னு ஒரு சிலர் இருக்காங்கன்னா அவங்கள எடுத்து கரெக்டாக வைப்பார். இத்தனை பேருக்கு புரியுது. ஆனால் அந்த உலகம் ஐயோ அதுக்கு முன்னாடி ஓடிடும், ஐயோ உன் வயசில் இருக்கிறலாம் இப்படி போயிடுச்சு, உன் வயசில் இருக்கிற அப்படி போயிடுச்சு சொல்லுவாங்க. அது இல்லை. நான் சொல்கிறேன், பெத்தா யோவான் ஞானஸ்தானன் மாதிரி பெற்றிருக்கணும், பெத்தா சாமுவேல் மாதிரி பெற்றிருக்கணும், பெத்தா இப்படி பெற்றிருக்கணும். வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிற மாதிரி நடக்குது. இப்போ இங்கே சாமுவேல் அப்படி தான் பிறக்கிறார். சாமுவேலோட வாழ்க்கையிலையும் கரெக்டாக கொண்டு போய் அன்னாள் பொருத்தனை பண்ண மாதிரி எங்கே கொண்டு போய் கரெக்டாக விட்டுறாங்க. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணிவிட்டு கரெக்டாக நிறைவேற்றுறீங்க? ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருத்தனைங்கிறது இப்போ யாரும் உங்களை ஒன்று பொருத்தனை பண்ணால் தான் கடவுள் கொடுப்பார்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளே சில நேரங்களில் வாலண்டியராக அவர் மேலே இருக்கிற அன்பிலையும் மரியாதையிலையும் சில விஷயங்கள் செய்கிறோன்னு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கறது உங்கள் இஷ்டம், ஆனால் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பைபிள்லேயும் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்று பொருத்தனை பண்ணியிருக்கீங்கன்னா அதில் கரெக்டாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா அது எதை காமிக்குதுன்னா உங்கள் நன்றியை கரெக்டாக செய்கிறீங்களான்னு காமிக்குது. சிலர்லாம் அப்படி இருக்காங்க, அசால்ட்டாக ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுடைய நன்றி இல்லாமையும் காமிக்குது, ஆண்டவரை மறக்கிறதையும் காமிக்குது. ஆனால் எத்தனை பேர் சொல்கிறீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கடுத்து அந்த குழந்தை நல்லா ஓடி ஆடி அப்படியே சீவி சிங்காரிச்சு சிரித்து மகிழ்ந்து இருக்கிற குழந்தைய கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது எத்தனை பேருக்கு வலிக்கும்னு சொல்கிறீங்க? கொடுத்துடலாம், பக்தி விராகத்தில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு,
ஆண்டவரே இந்த வேலை வேணும், சரி ஒரு ஸ்டேஜில் ஆண்டவரே 5 வருஷம் வேலை செய்வேன், நீங்கள் எனக்கு இந்த வேலை கொடுத்தா அதுக்கடுத்து நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எல்லாமே எக்ஸாம்பிள் தான், தப்பாக எடுத்துக்கிறேன், சீரியஸாக எடுத்து. உடனே நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு, வேலை இல்லை, அப்படியே எல்லாரும் தூக்குறான், அடுத்து ப்ரொமோஷன் வருது, சேலரி ஹைப் ஆகுது, இந்த மாதிரி வேலை கிடைக்கவே கிடைக்காது, நல்லா செட்டில்டு. 5வது வருஷம் முடிய போகுது. எத்தனை பேருக்கு ஆமாம் சொன்ன மாதிரி நான் குவிட் பண்ணிவிட்டு எதுக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும். ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க, அப்போ குழந்தைய கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க. அதே போல் தான் ஈசாக்கை பற்றியும் ஒரு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ணார். வந்து பலி கொடு, அந்த ஏஜில் பிறந்த குழந்தை. இதெல்லாம் எது காமிக்குது, விசுவாசத்தை காமிக்குது. உண்மையிலேயே சாமுவேல் இப்படி விசுவாச வீரர்களில் வராருன்னா அவங்க அம்மா அப்படிப்பட்ட அவங்களா இருக்காங்க. நான் என்றைக்குமே அந்த ஜீனை திரும்பி பார்க்கணும் பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஓரளவு விசுவாசம் கடவுள் வச்சுருக்காருன்னா, ஒருவேளை நீங்கள் நல்லா ஒரு பக்தி உள்ளவர்களால், தேவனை அறிந்தவர்களால் வளர்க்கப்படுறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இங்கே அன்னாளுடைய விசுவாசத்தை பாருங்கள். கரெக்டாக பிள்ளை பால் குடித்து மறந்தவனே கொண்டு போய் என்ன போய் விட்டுட்டாங்க, சர்ச்சில் கொண்டு போய்ட்டு. அதெல்லாம் அந்த பீரியட் எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு தாய்க்கு தெரியும். நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த டைம்லாம் முடிஞ்சோடனையும் அதுவாக ஃப்ரீயாக போகிற நேரம் கரெக்டாக கொண்டு போய் விடுறது. ஒத்த பிள்ளை தான் ஆனாலும் சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும், என்னை விட கர்த்தர் நல்லா பார்த்துப்பாரு, என் கர்த்தர் நல்லவர், இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்தது, மூக்கை கொடுத்தது, கண்ணை கொடுத்தது, எல்லாத்தையும் கொடுத்தது கர்த்தர், அவர்கிட்ட தானே கொடுக்க போகிறேன் அப்படி விசுவாசிக்கிறவங்க அதனால தான் சந்தோஷமாக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏன் வலிச்சாலும் அது செய்ய முடியுது அப்படின்னா, அவர் பெரியவர், என்னை விட அவர் பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவார், அவர் லைஃப்பில் அவர் கையில் என் லைஃப் இருக்கும்போது ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாதுங்கிற கான்ஃபிடன்ஸ். இப்படி வந்த சாமுவேல் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வர்றாரு. அவருடைய லைஃப்பில் பைபிள் சொல்லுது, த்ரூ அவுட் த லைஃப், என்ன லைஃபு, அதாவது அவருடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து அவர் உண்மையாய் சேவை செய்த ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுது. எத்தனை பேர் இது உண்மையிலே பெருசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில தீர்க்கதரிசிகள் பைபிளில் நிறைய பேர் வந்து காசுக்கு வேலை போனவங்க இருக்காங்க, நிறைய பேர் வந்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவங்க இருக்காங்க. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு கரெக்டாக உண்மையாக இருந்து செஞ்சவரில் யார் இவர், சாமுவேல். நிறைய பேர் வைப்பாங்க, சாம்னு பேர் வைப்பாங்க, சாமுவேல்னு. ஆனால் சாமுவேல் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம வாழ வேண்டியது முக்கியம். அதில் சாமுவேலுடைய ஒரு ஃபெய்த்தை பார்க்கலாம் எங்கே அப்படின்னா, 1 சாமுவேல் பாருங்கள், பைபிள்லேயே 1 சாமுவேல் 2 சாமுவேல் பேர் வைக்கிற அளவுக்கு சாமுவேலுடைய புகழ் இருக்குது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை, நம்ம 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். அங்கே ஒரு இன்சிடெண்ட் வருது. என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாவின் வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டி காக்கும்படி குமாரனாய் எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தாங்க. இஸ்ரேல் குடும்பமும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தது. அதாவது எப்பயுமே இந்த இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்பயுமே நல்லா இருப்பாங்க, அதுக்கடுத்து கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க, மறுபடியும் போய் எதிரிகள்கிட்ட போய் மாட்டுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே மாட்டுறாங்க. அப்போ இவங்களை வந்து சூறையாடி அங்கே இருக்கிற கர்த்தருடைய பெட்டியே என்ன பண்ணிடுறாங்க, எதிரிகள் வந்து எடுத்துடுறாங்க. அப்போ இவங்க அதை மட்டும் பாதுகாத்து முக்கியமாக ஒருத்தர் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் தான் பாருங்கள் எலியாசர். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம ஊர்லலாம் எதிரிகளை அழிக்கணும், சண்டை போடணும், செய்யணும்னா யுத்தம் பண்ணணும்னா நம்ம எல்லாம் யோசிப்போம். பொதுவாக நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, போன வாரம் கூட பார்த்தோம், தாவீது வந்து கணக்கு பண்ணுறாரு, வீரர்களை கணக்கு பண்ணுறாரு, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணுறாரு. தேவன் சொல்கிறாரு, நான் சொன்னால் நீ கணக்கு பண்ணு, நான் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க சொல்கிறோன்னு நீ எடு, இல்லை நானே பார்த்துக்குருவேன்னா அது நானே பார்த்துக்குருவேன், முழுக்க நீ யார்கிட்ட கேட்டு செய்யணும், ஏன்ட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவர்களும் பாருங்கள் எதிரிகளோடு ஏதாவது யுத்தம் பண்ணி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சாமுவேலுக்கு ஒரு பெரிய ஃபெய்த். அதனால ஃபெய்த்தில் சொல்கிறது, ஒரு யுத்தத்துக்கு கர்த்தர் போதும், அவர் பார்த்துக்கொள்வார் நினைக்கிறாரு நம்ம சாமுவேல். எதுக்கு? யுத்தத்துக்கு. நீங்கள் நினைக்கலாம், என் வீட்டில் இருக்க ஒரு சின்ன ஒரு 100 ரூபா பிரச்சனைக்கே என்னால் அப்படி நினைக்க முடியல, கர்த்தர் பார்த்துக்கிறார், அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தான் என் மூளை யோசிக்குது. ஆனால் இங்கே யுத்தம், ஒரு எதிரியோட போய் யுத்தம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து எதிரிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பலத்தில் போய் நம்ம ஜெயிச்சிடலாம், கர்த்தர் பார்த்துக்கிறவாரு, வேறு எதுவும் தேவையில்லைன்னு சிம்பிளாக முடிவெடுக்கிறார். யார்? அப்போ விசுவாசமா இல்லையா? அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி 3 பாருங்க, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை
அப்போ அதுக்கு முன்னாடி சில தெய்வங்களெல்லாம் போட்டிருக்காங்க, பெலிஸ்தியருடைய தெய்வங்களெல்லாம். அவங்களெல்லாம் யார் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க? நம்ம இஸ்ரவேலர்களே நம்பி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் வார்னிங் கொடுக்குறாரு, அங்கேருந்து உன் கண்ணை எடுத்து உன் இருதயத்தை எடுத்து யாருக்கு நேராக திருப்பு? கர்த்தருக்கு நேராக திருப்புனா அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது, சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு சிஸ்டர். சில காரியங்கள், அது நோயாக இருக்கலாம், இல்லை பொருளாதார விஷயமா இருக்கலாம், இல்லை என்ன விஷயமோ, என்ன பண்ணணும்னு தெரிலன்னு ரொம்ப போட்டு இல்லாமல் கர்த்தருக்கு நேரம் உங்கள் இருதயத்தை திருப்புங்க. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எனக்கு எந்த வழியும் இல்லை, எனக்கு எந்த ஃபேவர் இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது என்னை சுற்றி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் போதும், கர்த்தர் போதும், நான் போதும் சொல்கிறாரு. என் கிருபை உனக்கு போதும். அதைத்தான் இங்கே சாமுவேல் சொல்கிறாரு, ஒன்றே ஒன்று செய், தேவையில்லாத மேலே கண்ணை வைக்கிறத விட்டுட்டு, இந்த மற்றதை நம்புறதை விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்கு நேராக முழு இருதயத்தை திருப்பு. இன்றைக்கி உங்களுக்கும் தேவன் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை முழு இருதயம் அங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணும். இங்கே நம்ம சில விஷயங்களை கர்த்தருக்குள்ளே செஞ்சுட்டு சில விஷயங்களை மாம்சத்தில் ட்ரை பண்ணுறதா இல்லாமல், நான் சொல்கிறேன், ஒரு போருக்கே இப்படி அவர் ஸ்டெப் எடுக்கிறாருன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த ஸ்டெப் எடுக்கலாம் பெரிய விஷயமே இல்லை. இங்கே பாருங்க, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்பொழுது அவர், நான் சொல்கிறேன், அப்பொழுது அவர் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவார். அப்பொழுது அவர் உங்கள் நோயிலிருந்து நீங்களாக்கி விடுவார். அப்பொழுது அவர் உங்களுக்கு எதிரான விஷயங்கள்லேருந்து நீங்களாக்கி விடுவார். நம்ம தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம் ஒன்றே ஒன்று, என்ன நம்பு, என்னை மாத்திரம் முழுசாக நம்பு. ஏதாவது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவர் வேற எதையும் எனக்கு இப்படி நம்பிக்கையாக இருந்தால் போதும், அதுதான் நான் பிரியப்படுற ஒன்று. சுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. உனக்கு ஏன் நடக்கலைன்னு நாளைக்கு பரலோகம் சொல்லாது, ஏம்மா நீ அந்த காலேஜில் படிக்காம விட்டுட்ட, நீ இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும், நீ அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டால் கரெக்டாக வந்திருக்கும், நீ கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் கரெக்டாக வந்திருக்கும். அப்படியெல்லாம் பரலோகம் ரிசல்ட் சொல்லாது. நீ கர்த்தரை நம்பாதான் உனக்கு பிரச்சனை தான் பரலோகம் ஒரே பான்ஸ் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. சரி, எல்லாமே அப்படி தானே, நீ ஏன் அவர் நம்பலை, சிம்பிளாக நம்பிட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாமே அப்படிங்கிறதான் பரலோகம் சொல்லும். பரலோகம் எதிர்பார்க்குறது ஒன்று தான், கர்த்தர் எதிர்பார்க்குறது ஒன்று தான். நீங்கள் எத்தனை பேர் நம்ம செய்ய போகிறோம்? நேற்று கூட சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன விஷயம் போட்டிருந்தாங்க. நார்த் இந்தியான்னு நினைக்கிறேன், அவங்க ஊர்லலாம் பயங்கரமாக எதனாலும் கும்பிடுவாங்க. அவங்க ஊரில் திடீர்னு ஒரு மரம், சில நேரம் மரங்களையும் நம்ம ஊரில் கும்பிடுவாங்க, அந்த மரம் கீழே விழுந்துருச்சு, கீழே காற்றுக்கோ ஒருவேளை மலையில் விழுந்துருச்சு, விழுந்து இப்படி தரையில் இப்படி கிடக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னா, இப்படி தான் மரம் அப்படின்னா இப்படி நிற்கிது, இப்படி ஒரு சவத்தோட ஒட்டி இப்படி நிற்கிது. இத்தனை பேருக்கு புரியுது? இப்படி நிற்கிது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாக மஞ்சள் கலரில் தண்ணியை தெளித்து கயிறு கட்டி, அதில் புதுசாக பக்கத்துலேயே ஒரு பெட்டியை வச்சு, இந்த மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், இது எப்படி கும்பிடணும்னா, இந்த மரம் இப்படி நிற்கிதுன்னா அது அடியில் கூடி குனிஞ்சு நீ ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன்னா உனக்கு நல்லது நடந்துடும். அதையும் நம்பி ஒரு கூட்ட ஜனங்க அடியில் குனிஞ்சு 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 இப்படி மரம் நிற்கிது, ஒடிஞ்சு போன மரம், இது வழி குனிஞ்சு அப்படி வெளியில் இப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு செஞ்ச மாதிரி உடனே உனக்கு எதாவது நடந்துடும். பக்கத்தில் ஒரு இது இருக்குது, அதில் போட்டுட்டு நீ போயிட்டு இரு. முட்டாள் ஜனங்களாக இருக்காங்களேன்னு கமெண்டில் போட்டு நம்ம சிரிக்கிறாங்க ஒரு சிலர். நாங்கள்லாம் ஜீசஸ் எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறோம், அதை மட்டும் நம்ப மாட்டேங்கிறீங்களே, இந்த மாதிரியெல்லாம் எல்லா சர்க்கஸ் வேலையும் நல்லா செய்கிறீங்களே, ஏன்பா அப்படி அப்படின்னு ஜோக் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஏதாவது குனிஞ்சுக்கோ மெலிஞ்சுக்கோ, என்ன சர்ச்சுக்கு வரும்போது இப்படி வா அப்படி வா, ஏதாவது ஒன்று சொல்கிறோமா, நம்பு உன் இருதயத்தை திறந்து கூட சொல்கிறோம். இதை கேட்குறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை, இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் எந்த சர்க்கஸ் வேலை செய்ய சொன்னாலும் செய்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு நான் சொன்னதை விட சிரிப்பாக வரும். அதையும் குனிஞ்சு குனிஞ்சு, ஏன்னா ஒரு 10 பேர் செஞ்சோடனே மற்ற பேருக்கு நம்பிக்கை வந்துடுது. அதே மாதிரி யாராவது பைத்தியக்காரமாக ரோட்டில் போயிட்டு இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ குறி சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு லேடியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த அம்மாவுக்கு என்னமோ டீயெல்லாம் வாங்கி கொடுத்துச்சுன்னா அது ஏதோ சொல்லுமா, அது யார் மேலே துப்பிச்சுன்னா கூட அதுக்கு பிளஸ்ஸிங்கா, அது அப்படியே போகுது. அது பின்னாடியும் பெரிய பெரிய கோடீஸ்வரமாக கொண்டு பின்னாடி போயிட்டுருக்காங்க. அம்மா சாமி, என்னைக்காவது ஒரு நேரம் என் மூஞ்சை பார்த்து துப்புற மாட்டியா, ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது பண்ணிட மாட்டியா, அதுவும் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸில் ஸ்மெல்லிங்கோட அது ஏதோ ஒரு பவர் இருக்குது அதுக்கு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் நம்புறதுக்கு நம்ம மக்கள் ரெடி. ஆனால் தேவனை நான் சொன்னேன்னா நம்ப மாட்டேங்கிறான். அதெல்லாம் நம்புகிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாரின்லேருந்து எங்களை பார்க்க மதம் பார்க்குறீங்களா, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா செய்கிறாங்க.
இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு தெரில. நான் அதை ஃபோட்டோ சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரே இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் நான். அதெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த இயர்லையும் இந்த காலகட்டத்திலையும் இப்படி பைத்தியங்களாக இருக்காங்களேன்னு பார்க்குறாங்க. ஒரு சிலர் ஏய் இவ்வளோ சொல்லாத அப்படின்னு பயத்தில் வச்சுருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தரை மாத்திரம் நம்புறது தான் பரலோகம் நம்ம எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி யாராவது வரும்போது காலையிலேயே இத்தனை மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அப்படியே ஒரு பக்திமயமாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு, இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ஆடை பிடிச்சிட்டு அப்படியே வந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் அப்படியே பலி கொடுத்து இந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து இப்போல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்குங்க அப்படி சொன்னால், காலையில் எந்திரிச்சு ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க, லேட் ஆகி போச்சு, கரெக்டான ஆடை பிடிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எந்த ஆடை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டார். அதில் எந்த சின்ன ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது, ஒரு வயசு ஆடாக இருக்கணும். அதனால போயிட்டேன். நிறைய ஆடு வேறு கறிக்கடைக்காரன்ட்ட போயிடுச்சு. அதை பிடிச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வர்ற வழியில் இவ்வளோ லேட் ஆகி போச்சுன்னு சொன்னால் கூட ஒரு காரணம் இருக்கலாம். நீங்கள் நம்ம சிம்பிளாக ஜாலியாக வந்து உட்காடுறோம், கேட்டுட்டு போப்பா, வார்த்தையை நம்பு. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்கு என்ன வருது? விசுவாசம் வரும். விசுவாசம் வேறு எப்படி வரும்னு பைபிளில் போட்டிருக்கு, இந்த வார்த்தையை கேட்குறதுனால வரும். அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏசியை போட்டு லைட்டை போட்டு உங்களை அப்படியே மனசை அப்படியே சந்தோஷமாக வச்சு இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு தேவன் இப்போ இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆதிகால சபையெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப ப்ரொசிக்யூஷன்ஸ் திடீர்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது 4 பேர் அடிக்க வருவாங்க அந்த காலத்துலலாம். இன்றைக்கும் நிறைய அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் நம்மளை அப்படி வச்சிருக்கிறனால தான் ஒருவேளை இப்படி நம்ம இருக்கிறோமான்னு தெரியலன்னு தான் சொல்லணும். ஆனால் பரலோகம் நம்மளோட எதிர்பார்க்கல ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை நம்பு. அவர் உனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை மாத்திரம் நம்புறதா அவனோட வேலை. பக்கத்தில் அவங்க பார்த்துங்க, இது என்னங்க கஷ்டம், எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது, செய்யுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ரொம்ப ஆண்டவர் ஈஸியாக வச்சுட்டாருங்க. ஜஸ்ட் பிலீவ் அதுதானுங்க வரமாட்டேங்குது. வேறு என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிருவேங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே அதான் சொல்கிறாரு, உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். 4 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை. யார் செஞ்சாங்களாம்? இஸ்ரவேல். பார்த்தீங்க, இப்போ யார் என்ன வேலைலாம் செஞ்சுருக்கான்னு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இஸ்ரவேல் புத்திரர்கள் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் நம்பி இருந்திருக்காங்க. இப்போ தான் மனம் மாறுதுங்க. அடுத்து சாமுவேல் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு மிஸ்பாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இதை அறிஞ்ச பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல இப்போ இஸ்ரேல் மக்கள்லாம் கூடுறாங்க, நம்ம போய் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இவங்களை மொத்தமாக போட்டு தள்ளிடலாம். பாருங்க, மிஸ்பாவிலே இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நியாயம் விசாரித்து கொண்டாங்க. 7 பாருங்க. பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல். இது மட்டும் கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க ஊழியக்காரங்கள்ட்ட. தயவுசெய்து நீங்கள் முழு ஜபமாக அது இருந்து ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் சிஸ்டர், ரொம்ப சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது. என்ன இதுக்கு முன்னாடி இவங்க என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க? அஸ்தோத்திரையும் பாகாலையும் கும்பிட்டுட்டு எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துட்டு, பிரச்சனை வந்தோடனே யாரை நோக்கி விடாமல் ப்ரேயர் பண்ணுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணணுங்கிறத விட யாரை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சாமுவேலை பார்த்து விடாமல் பண்ணிடுங்க அப்படி. அப்போ சாமுவேலை நோக்கி இப்படி சொல்கிறாங்க. அப்பொழுது சாமுவேல் பாருங்க, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டி கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி. ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி பலி கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏனென்றால் அப்போ பாவ மன்னிப்பு வந்து ரத்தம் சிந்தப்படாமல் கிடையாது. ஆகவே இவன்ட்டு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, இப்போ ஏற்கனவே இவங்க செஞ்ச வேலைலாம் பயங்கரம். பாகால்களை கும்பிட்டு மோசம் பண்ணிட்டு ஆசீர்வாதிங்கன்னு சொன்னால் சரியாக வந்துருமா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் போகிறனால தான் நமக்கு கூட ஆசீர்வாதம். அவர் ரத்தத்தினால போகிறதுனால தான் ஆசீர்வாதம். இல்லைன்னா நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உட்கார வச்சு அடிச்சோன்னா நம்ம தாங்க மாட்டோம், இருக்கவே முடியாது உலகத்தில். அப்போ ஒன்றுமில்லாத ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி கொடுத்து, ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி மேலே செலுத்து, இதை அடித்து இதை மன்னிச்சு இதை நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கிட்டு எங்களை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சாமுவேல் பண்ணுறாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மறுமொழி அருளி 10 படிங்க. சாமுவேல் செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அப்படி செலுத்தும் பொழுது யார் இப்ப அட்டாக் பண்ண வரா? ஆப்போசிட் சைடுல இருந்து இஸ்ரவேல் மேல அட்டாக் பண்ண வர்றாங்க. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். பாருங்க என்ன நடக்குது, எத்தனை பேருக்கு இது இமேஜின் பண்ண முடியுது?
இந்த சில நேரங்கள் வந்து சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அனிமேஷன் மூவிலாம் பயங்கரமா காமிப்பாங்க. பயங்கரமா மேலேருந்து வானத்துலேருந்து அக்கினி வர்ற மாரி, பவர் வர்ற மாரி. நீங்க பைபிள் எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பயங்கரமான த்ரில்லிங்கான சிலருக்குலாம் அதான் பிடிக்கும். த்ரில்லிங்கா இருக்கணுங்க. அப்படி திடீர்னு வந்து ஏதாவது இப்படி வர்ற மாரி இருக்கணும். பைபிள்ல தேவன் செய்யாத த்ரில்லிங்கான விஷயமே கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. என்னைய நம்பிட்டாங்க, என்னைய நம்பி வந்துட்டாங்க. நீ எதிர்த்து வர்றியா? மேலேருந்து இடிய இறக்கி மொத்த பேரையும் முடிச்சுட்டாரு. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இப்போ கூட ரீசெண்டாக எப்போன்னு தெரில. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் எங்கேயோ ஒரு ஊரில் இடி விழுந்து 4 பேர் ஒரே இடத்துல இறந்துட்டாங்க. இடி மின்னல் தாக்கி இறக்குறத நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சைனாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் ஃபோன் வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஊரில் அதனால தான் இந்த சிக்னலெல்லாம் கட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது வெளியே வந்து திடீர்னு இடி வந்துடும் சொல்லுவாங்க. அது வெளியே அஃபெக்ட் ஆகி அவனுக்கு மோசமான விளைவுகள் வந்துருச்சுன்னு நேற்று ஒரு நியூஸ் பார்த்து. அப்போ இடிக்கும் மின்னலுக்கும் அவ்வளோ பவர் இருக்கா? எத்தனையோ பேருக்கு திடீர்னு அதை பார்த்து கண்ணு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் பார்த்தது இல்லையா? அப்போ தேவன் பாருங்க, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன, அவ்வளோ பேர் வர்றாங்களா? ஒன்றும் வேண்டாம், 2 இடி இறக்கு. எத்தனை பேருக்கு தேவன் எவ்வளோ பெரியவர்னு எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 2 இடி இறக்கி வேலையை முடிச்சுட்டு போயிட்டு எத்தனை பேருக்கு புரியுது எவ்வளோ உங்களுக்காக எதையும் செய்கிற தேவன்னு? இங்கே சிம்பிளாக ஒன்று செஞ்சுட்டு போயிடுறாருங்க. மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அநாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு. அல்லேலூயா! நமக்காக எதையும் செய்கிற தேவன், தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக எதையும் செய்கிற தேவன், தன்னை நம்பிட்டாங்களா அவங்களுக்காக எதையும் செய்கிற தேவன். யோசுவாவுக்காக சொல்கிற, சூரியனை நிப்பாட்டுங்க ஆண்டவர், இந்த போர் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், முடியலை, 6 மணிக்குள்ளே முடிச்சிட்டான்னு அப்புறம் நாளைக்கு உட்காந்து நம்ம மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கணும், நிப்பாட்டி வச்சிடுற. வேணுமா இடி? அம்மாரி இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் கூட்டு போயிட்டு இருக்காரு. பகலிலே மேகஸ்தமம், இரவிலே அக்னிஸ்தமம். அப்படி நீங்கள் இந்த சில படங்கள்லாம் எடுத்து காமிக்கிறாங்க, அப்படி பயங்கரமாக போகுது பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி புல்லரிக்குது. இப்படியும் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த மோசமான உலகத்தில், உங்கள் காணப்படாத அந்த உலகத்தில் உங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிருபையில் தான் போயிட்டுருக்கீங்க. அந்த கிருபை ஒரு செகண்ட் எத்தனை இப்போலாம் சிசிடிவியில் சும்மா இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆக்சிடெண்ட்டை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருந்து சிசிடிவி. போகிற இடம் பஸ்ஸிலலாம் வேறு சிசிடிவி வச்சுருக்காங்களா, இந்த பாருங்க எப்படி போய் மோதிச்சுன்னு காமிக்கிறாங்க. திறந்தாலே ஒரே இது, சும்மா தானங்க இருந்தாங்க, சர்டுன்னு வந்து இடிச்சிருச்சு. நேற்று இப்படி போனாங்க, 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. நம்மளே வேண்டாம்னு நினச்சாலும் மறுபடியும் ஏதாவது ஒன்று வந்துட்டு. அப்போ தான் தெரியுது நம்ம கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வர்றதே கடவுள் கிருபை போல். ஏன்னா யாரும் வந்து வேணும்னே போய் யாரும் இடிக்கிறது இல்லை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் எல்லாமே அவங்கள அறியாமலே நடக்குது. அதே போல் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை பிசாசு நமக்கு எதிராக பிளான் பண்ணுறான். அதையும் மீறி அந்த மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் நம்மை பாதுகாத்து கொண்டு செல்கிறது. உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு செல்கிறது, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு செல்கிறது, உங்கள் தலை மயிரில் ஒன்று கூட விழாமல் பாதுகாத்து கொண்டு செல்லுது. எத்தனை பேர் இதெல்லாம் நினச்சி பார்த்து நன்றி செலுத்துறீங்க? ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கிறவங்கலாம் யாரும் உங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கிடையாது. பிசாசு அதை விட ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கான். சிங்கத்தை போல் என்ன இவனை எப்போ விழுங்கலான்னு தெரிலையேன்னு. நம்ம அப்பயும் அப்படி கூலாக உட்காந்துருக்கீங்கன்னா அதுதான் மேகஸ்தவம் அக்னிஸ்தவம், அதுக்குள்ளே நீ இருக்கிறதுக்கான அடையாளம். இஸ்ரேல் மக்கள் அந்த பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத பாலைவனத்தில் ஜாலியாக போகிறாங்க. தண்ணி வேணுமா, அந்த கல் மலையாடி இப்போ வந்துடும் உனக்கு. சாப்பாடு வேணுமா, தேவதூதர்கள் சாப்பாடு உனக்கு கொடுக்குறேன். என்ன விசுவாசிக்கும் நான் இப்படி கனப்படுத்துவேன்னு காமிக்கிறார். அப்படி இருந்து அவங்களுக்கு தெரியும் கறி சாப்பிடணுன்னு ஆசை. காடையை ஒரு பக்கம் டக்குன்னு கீழ்காற்று அனுப்புகிறார். இப்போல்லாம் பயங்கரமாக எல்லா இடத்துல காற்றடிக்குது நீங்கள் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த எலினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. சடனாக பயங்கரமாக காற்றடிக்குது. இப்போ சைனாவில் கூட காற்று ஓவராகி மக்கள்லாம் சருன்னு காற்றுல தூக்கி போடப்படுறாங்களாம். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்குது சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு கீழ்காற்றை அனுப்பி காடைகள் ஒரு பக்கம் மொத்தம் போயிட்டுருக்கு, அதை அப்படியே திருப்பி லெஃப்ட்டில் போகிறத ரைட்டில் கொடுத்து அப்படியே பாலைவனத்தில் விளை வச்சுட்டார். எவ்வளோ எல்லாத்தையும் ஈஸியாக முடிக்கிறார் பாரு. அதனால தான் நம்ம படிக்கிறோம், தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். நம்ம யோசிச்சா என்ன யோசிப்போன்னா, இத்தனை ஜனங்களுக்கு இத்தனை காடைகள், எந்தெந்த இடத்துல காடைகள் அதிகமாக இருக்குது. ஒரு பொதுவாக இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு பண்ணி, எப்பா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு இத்தனை கறி சமைக்கணும்ப்பா, இவ்வளோ வேணும்ப்பான், சரி நோட் பண்ணு. இங்கே எத்தனை பேர் ஜனங்கள், எத்தனை பேருக்கு ஒரு வீட்டுக்கு எத்தனை காடை சாப்பிடுவீங்க? காடை ஏற்கனவே சின்னதாக இருக்கும், கோழி சைஸில் வேறு இருக்காது. இப்போ இவ்வளோ தேவைப்படுது, இப்போ இத்தனை கிலோ தேவைங்களங்க. அதுக்கடுத்து எத்தனை இடங்களில் இருக்குதுன்னு தெரிலங்க, அதை எப்படிங்க கொண்டு வர்றது? இதுக்கு ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லையேங்க. சரி ஃப்ளைட்டில் போய் அப்படி கேப்சர் பண்ணி பிடிச்சா கூட எத்தனை இடத்துல பிடிக்கிறதுன்னு தெரியலையேங்க. இப்படி எத்தனைலாம் கால்குலேஷன் பண்ணி அதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுங்க அப்படி சொல்லி இது இப்போதைக்கு நடக்காதுங்க முடிவு பண்ணிடுவோம்.
வேறு என்னென்னலாம் யோசிப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு ஒன்றுமே இல்லை, லேசான, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவருக்கு எல்லாம் லேசான காரியம். நீங்கள் ரொம்ப மூளையை போட்டு குழப்பாதீங்க. ஜஸ்ட் அப்படி போகிறத அந்த கீழ் காற்றை அனுப்பி அப்படி திருப்பி அந்த காடெல்லாம் என்னன்னு தெரியல, நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போதே, என்னடா வேறு பக்கம் பறந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பொத்துன்னு கரெக்டாக அவங்க இருக்கிற இடத்துல வந்து விழ வச்சுட்டார். அதே மாதிரி தான், ஐயோ செங்கடல் என்ன கோலை உயர்த்து. ஏன்னா எல்லா லாஸையும் போட்டு, அதான் லா அப்படிங்கிறது பிரமாணங்கள், பூமியின் பிரமாணங்களை ஃபிக்ஸ் பண்ணது நான் தான். புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று வச்சது யார்? நான் தான். சூரியன் கிழக்கில் தான் உதிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணது யார்? தேவன் தான். அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, 10 நாள் ஆகிப்போச்சு நீங்கள் சொல்லி, 1 மாதம் ஆகிப்போச்சு. அந்த டேன்னு கால்குலேட் பண்ணுறது இந்த விஷயத்துமே சூரியனை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சூரியனை இயக்கிறதே அவர்கிட்ட போய் நம்ம உட்காந்து காலத்தை பற்றியும் நேரத்தை பற்றியும் டைமை பற்றியும் வயசை பற்றியும் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவர் உண்மையிலேயே நீங்கள் கடவுளோட இடத்துல இருந்தாருன்னா மக்களாக டென்ஷன் ஆயிரும். நம்மளை மேய்க்கிறது அவ்வளோ கஷ்டம். இதுகளை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு அப்படின்னு, ஒரு சபையை நடத்துறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு அப்படின்னு நம்மையே யோசிக்கிறோம். 10 பேரை வச்சுக்கிட்டுனா அவருக்கு இந்த உலகத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப, அதனால தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒன்று. மகா இரக்கமுள்ளவராக இருக்கார். அவர்கிட்ட உட்காந்து நம்ம ஐடியா சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் சொல்லி இத்தனை மாதம் நான் நினச்ச சூரியனே நிப்பாட்டி உன் கேலண்டரே மாற்றிட்டு போயிடுவேன், நீ என்ன என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு பாரு. இதில் என்ன பெரிய விஷயம்னா, எத்தனை வருஷம் அந்த வனாந்தரத்தில் போயிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் மக்கள்? 40. இத்தனை பேர் எனக்கு வயசு அவ்வளோதான், கொஞ்சம் முன்ன பின்ன வேணால் இருக்கேன் என் வயசு அப்படி சொல்லலாம். அப்படி 40 வருஷம் போயுமே அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகலையா, அவங்க போட்டிருந்த செப்பல் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லையா. அப்படி ஏதாவது பிராண்ட் இங்கே தயார் பண்ணுறாங்களா இப்போ? எத்தனை பேர் சொல்லுங்க, 40 வருஷமாக ஒரே செருப்பு போட்டுட்ருக்கீங்க, ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு சின்ன டேமேஜ் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு செருப்பு வாங்கினா மேக்ஸிமம் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை மாதம் வருதுன்னு நினைக்கிறீங்க? 6 மாதம், 6 மாதம் கூட இல்லையா? 3 months 6 months ஓரளவு வாங்கினீங்கன்னா கூட. 40 வருஷம் யோசிச்சு பாருங்க. அதுலேயும் நம்மளை போல் தார் ரோட்டில் நடக்கலை, பாலைவனத்தில் எப்படி இருந்திருக்கும்? பீச்சிலலாம் நீங்கள் நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கிற செருப்பு கூட பிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா மண் போட்டு 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 எடுக்கணும். அதே மாதிரி அவ்வளோ ரஃப்பான இடத்துல போய் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? உப்பு காற்று அடிக்கிற இடமா இருந்துச்சு. பாலைவனத்தில் ஓவர் ஹீட், பகலெல்லாம் நைட்டில் ஓவர் கூலிங். நம்மளை மாதிரி ஏசி ரூம்லலாம் படுத்துருக்க மாட்டாங்க. இது மாதிரி கட்டடங்கள் கிடையாது. எங்கேயாவது ஒரு டென்ட் அடித்து அப்படியே தான் படுப்பாங்க. அப்போ ட்ரெஸ் என்ன ஆகும்? பழசாகுமா இல்லையானா? ஆனால் எப்படி 40 வருஷம் எத்தனை பேரால் இமேஜின் பண்ண முடியும்? 40 வருஷமாக போட்டிருந்த ட்ரெஸ், நம்ம ட்ரெஸ்ஸு யோசிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லா துவைச்சி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம க்ளீனான இடத்துல போனால் கூட அதே மாதிரி தான் ஒரு வருஷம் அப்புறம் ஃபேடாக ஆரம்பிச்சிருது. அவ்வளோ புழுதியான இடத்துல, ஹீட்டான இடத்துல, குளிரான இடத்துல, கொஞ்சம் கூட அந்த தூசியாக இருக்கிற இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது மெட்டீரியல் எடுத்துக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஏன் அப்படின்னா தேவனுடைய அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே அவங்க இருந்ததுனால எதுவுமே அவங்கள அஃபெக்ட் பண்ணலையா. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அவருடைய அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே அந்த பவர், அந்த லைஃப் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன் சில நேரங்கள் நீங்கள் ஒரு பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்குது, வெளியில் வச்சா கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது? அழுகிடுது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு வெயிலுங்கிற ஒரு தாக்கம் இல்லாமல் இருக்குது. அதே போல் உலகத்தில் எந்த தாக்கமும் இல்லாமல் தேவனுக்குள்ளே உங்களை வச்சுருந்தா நீங்களும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாம். இத்தனை பேர் இப்படிலாம் வாழ முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்துருக்காங்கன்னா இப்போல்லாம் 100% சான்ஸ் இருக்குது, பாசிபிள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 40 வயசு ஆனாலும் உங்களை பார்த்தா வயசான மாதிரியே தெரியலையேங்க. உங்களை பார்த்தா 50 வயசு 60 வயசா உங்களை அப்படி கூட வச்சுருக்க தேவன் பெரியவர். ஏன்னா வயசு அப்படிங்கிறது கூட இந்த உலகத்தில் டிஎன்ஏ ஜீன் அப்படிங்கிறது கூட பாவத்தில் விழுந்த பிறகு தான் பாருங்கள் கீழே போயிட்டே இருந்துச்சு. ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 900 வருஷம் வாழ்ந்தார். இப்போ 90 வயசு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. 90 வேண்டாங்க, ஒரு 70 அப்படி டீசெண்டாக நம்ம கிளம்பிடுவோம். தேவன் அப்படி வைக்கல, அன்லிமிட்டடாக உங்களுக்கு வச்சுருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்தை சங்கரித்து விட்டார். மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை தன் கையில் வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் சூப்பராக வாழலாமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட நிலைமை இப்படி இருக்க காரணம் நம்ம இந்த இஸ்ரேல் புத்திரர் மாதிரி அடிக்கடி பின்னால் போயிட்டு வர்றது தான்.
ஆனால் அவர்களை மாதிரி பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்க, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தேர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே, சொல்லுங்க, என்னுடைய எதிரிகள் கலங்கடிக்கப்படுவார்கள். எனக்கு எதிரான விஷயங்கள் கலங்கடிக்கப்படும். நீங்க கலங்க வேண்டாம். அல்லேலூயா. இங்கே நம்ம அப்படியே கலங்கிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே கலங்காதே மகளே கலங்காதே, எத்தனை தடவை தான் சொல்லுவார். அவர் சொல்கிறார், நான் உன் எதிரிகளை உன்னை கஷ்டப்படுத்துறதுல நான் கலங்கடிக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லணும், பிசாசு உனக்கு தான் கலக்கம், எனக்கு கலக்கம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். எனக்கு எதிராக வந்தேன்னா உனக்கு தான் கஷ்டம், ஏனென்றால் உன்னை என் தேவன் கலங்கடிப்பார், உன்னை என் தேவன் தண்டிப்பார், உன்னை என் தேவன் என்ன பண்ணுவார், எனக்காக யுத்தம் செய்து தோற்கடித்து போடுவார், அழித்து போடுவார். எப்பயுமே எதிரான பிரச்சனைகள் வந்து அப்படி பேச கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் அப்படி பேச போகிறீங்க? அதை ஆண்டவரே அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அப்படி பண்ணாதீங்க. பிரச்சனை, நீ தேவையில்லாத இடத்துல வந்து காலை வச்சுட்ட. வேற எங்கேயாவது போயிருந்தா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் என்கிட்ட வந்ததுனால நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஆல்சோ உனக்கு பனிஷ்மெண்ட் வரப்போகுது. ஏன்னா தேவையில்லாத இடத்துல நீ என்ன பண்ணிட்ட, கால் வச்சுட்ட. ஏன்னா நான் யாரோட பிள்ளை. அல்லேலூயா. இத்தனை பேர் இனிமேல் அப்படி சொல்ல போகிறீங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி கணக்கெல்லாம் போடாதீங்க. அவரால் எல்லாமே முடியும். ஜஸ்ட் ஒரு இடியை இறக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு இந்த மாதிரி யுத்தத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம். உட்காந்து ரொம்ப நாள் குண்டு போட்டுக்கிட்டு, ஒரே குண்டு தான் மேலேருந்து, ஒரே இடி தான். டக்குன்னு எப்போ போர் முடிஞ்சிச்சு, போயிட்டு வா, வேலையை பாருங்க அப்படின்ட்டு. இங்கே உட்காந்து இத்தனை மாதமா உன்னை நான் அடிப்பேன், நீ அடிப்பேன்னு 1 வருஷமாக இன்னமும் சண்டை போட்டுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து இன்னும் இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தேரை பின் தொடர்ந்து, அதுக்கடுத்து நம்ம ஆளுகளுக்கு பாருங்கள், நம்ம தேவன் கொஞ்சம் இறங்கி அடிச்சுன்னு இவங்களுக்கு தைரியம் வந்துரு. பெத்தாகிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தாங்க. கொஞ்சம் இவர் கலங்கடிச்சு கீழே தள்ளி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணோன்னே இவங்க வேணுன்னே பின்னாடி போய் டோப்புன்னு அடித்து அவங்கள வெட்டி இப்படிலாம் பண்ணுறாங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று, இன்னைக்கு எபினேசரே அப்படிலாம் பாடுறோம். எபினேசருங்கிற பேர் இங்கே தான் வந்துச்சு. அல்லேலூயா. எந்த இடத்துல பேர் வச்சான் சாமுவேலு? கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டுமாக உதவி செய்தாருங்கிறதுக்கு அடையாளமாக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எபினேசர் என்று நிறைய பேர் வச்சுக்கிடுவாங்க. எபினேசன் பேர் வைப்பாங்க. ஆனால் எந்த இன்சிடெண்ட்டில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த எபினேசர் தான் உங்கள் தேவன். இன்றைக்கி எபினேசரேன்னு பாடுறோம். எப்படி சிச்சுவேஷனில் நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது அவங்களால. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இம்மட்டும் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று, இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு, இதில் முடிவு பாருங்கள், அதுக்கடுத்து இவங்க எல்லைக்குள்ளேயே வராத அளவுக்கு தாழ்த்தப்பட்டுட்டாங்க எதிரிகள். நிறைய நினைக்கலாம், பிரச்சனை போதுங்க, அப்புறம் மறுபடியும் வந்துடுதுங்க 6 மாதம் கழிச்சு. இங்கே என்ன ஆகுதுன்னா, உங்கள் எல்லையிலே அடுத்து வராத அளவுக்கு அவங்க முடிச்சுட்டாரு கதையை. அல்லேலூயா. இத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. எத்தனை தடவைலாம் அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறது, போயிட்டு வந்துட்டுருக்குன்னு இல்லாமல் உங்கள் எல்லையில் கால் வைக்க முடியாத வரைக்கும் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாராம். ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. இங்கே போட்டிருக்கு பாருங்க, சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய், பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலே பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. மறுபடியும் சொல்றாரு தேவன், நான் நீ இழந்ததை திரும்ப தருவேன். இஸ்ரவேல்கள் ஆண்டவரை நம்பாம போய் தப்பு பண்ணி மிஸ் பண்ண எல்லாத்தையும் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு இழந்ததெல்லாம் திரும்ப தர்றார். எத்தனை பேருக்கா சந்தோஷம்? இங்கே பாருங்க, திரும்ப கிடைத்தது. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நீ இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? உங்களுக்காக கர்த்தர் கலங்கடிப்பார் எதிரிகளை. செகண்ட் என்ன பார்த்தோம்? உங்களுக்காக எதிரிகளை தாழ்த்தி அடுக்கடுத்து உங்கள் எல்லைக்குள்ளேயே வராதவனும் பண்ணிடுவார். 3வது, இழந்து போனதெல்லாம் மறுபடியும் திரும்ப தரார். இங்கே தான் போட்டிருக்கு பாரு, அதெல்லாம் யோசிக்கணும். இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அடுத்து, அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம். மறுபடி ஃபைனல், உங்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டாயிருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஐயோ அடுத்து எப்போ பெலிஸ்தர் வருவானே அப்படின்னு பயந்துருக்க இல்லாதபடி அவர்களை முற்றிலும் அழித்து போட்டு அவர் வாழ்நாள் எல்லாம் சமாதானத்தை கொடுத்துட்டார். ஸோ இன்றைக்கி 4 பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னது? ஃபஸ்ட்டு,
உங்களுக்கு எதிரான வருகிறவைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இப்போ கூட செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு நேராக நீங்கள் திருப்பி அவரை மாற்றா மட்டும் போதும், மற்ற எல்லா எதிரிகளையும் அவர் கலங்கடிப்பார். செகண்ட் திங், உங்களுடைய எல்லைக்குள்ளே அவங்க வராதபடிக்கு அவங்க முற்றிலுமாக தாழ்த்தப்பட்டு போவார்கள். மூன்றாவது, திரும்ப இழந்ததையெல்லாம் தருவார். நாலாவது, நித்திய சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் சாமுவேலின் காலத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாமுவேலின் மூலம் இப்படி ஆசீர்வதித்தார். அப்போ சாமுவேலின் விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஏன்னா சாமுவேல் தான் லீடராக இருந்து நடத்துகிறாரு. இதுவே வந்து இடி முழக்கத்தை இறக்காமல் இருந்திருந்தானா மக்கள் இவரை போச்சு, உங்களால் எங்களோட எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், இந்த பலம் வேண்டாம், அவர் பலன் போதும்னு சொல்லி அங்கே பலி கொடுத்தாரு. ஆண்டவர் கரெக்டாக அவர் வேலையை செஞ்சார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மூலம் இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.